Hello friends, welcome to TNPSC Stars channel. In the video la நம்ம 8th standard worksheet 4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first question, pi is used to find which one of the following? Perimeter of a square. Perimeter of a square ங்கிறது formula 4 into sides. ஓகேவா? And area of a rectangle. Area of a rectangle ங்கிறது length into breadth. So இங்கேயும் pi வரல. Area of a triangle ங்கிறது half into length into breadth. So இங்கேயும் நம்மளுக்கு pi வரல. அந்த அடுத்தது circumference of a circle. Circumference of the circle ங்கிறது 2 pi r. So இங்கே நம்மளுக்கு pi கிடைச்சிருக்கு. So first one க்கு option D. And next, in diagram O, in the diagram O represents dash and OA represents dash of the circle. O வந்துட்டு center and OA ங்கிறது தான் radius. ஓகேவா? ஏன்னா சென்டரில் இருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை அ கார்ட் இஸ் கால்ட் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னா இது ஒரு கார்டு. இந்த கார்டு வந்துட்டு மீதி, அதாவது இது வந்துட்டு மைனர் செக்மெண்ட் அண்ட் இது வந்துட்டு மேஜர் செக்மெண்ட். இந்த மேஜர் செக்மெண்ட், அதாவது லார்ஜ் பார்ட், எந்த லார்ஜ் பார்ட்டு வந்துட்டு ஒரு கார்ட் டிவைட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் மேஜர் செக்மெண்ட். இஃப் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் தென் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிறது பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது ஏரியா வந்துட்டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r அப்படிங்கிறப்போ 2 pi கேன்சல் ஆகும். r இஸ் ஈக்குவல் டு, அதாவது r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r அண்ட் r இஸ் ஈக்குவல் டு r 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? ஸோ 2 into 1 is equal to D. So D is equal to 2 units. So fourth one ku option D. The distance around a circle is called its circumference. ஓகேவா? அதாவது ஒரு சர்க்கிளோட இந்த சுற்றி வருதில்ல இந்த அவுட்டர் போர்ஷன், அதுதான் டிஸ்டன்ஸ் அரவுண்ட் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். A chord divides a circle into two segments. ஓகேவா? மேஜர் செக்மெண்ட் அண்ட் மைனர் செக்மெண்ட். ஓகேவா? அதுதான் கார்ட் டிவைட்ஸ் அ சர்க்கிள். அதாவது இங்கே ஒரு கார்டு வரைஞ்சோம்னா இது எத்தனை செக்மெண்ட்டாக டிவைட் ஆகுது அப்படிங்கிறது. எவ்ரி கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆல்சோ அ டயாமீட்டர். இல்லை, டயாமீட்டருங்கிறது லார்ஜஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிளுங்கிறது தான். ஓகேவா? அது ஒரே ஒரு கார்டாக மட்டும்தான் இருக்க முடியும். இங்கேயும் ஒரு கார்டு நான் வரைகிறேன், இதை டயாமீட்டர்னு ஆனால் என்னால் சொல்ல முடியாதுல்ல, அதே தான். ஸோ ஃபால்ஸ். த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர். எஸ், ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை சுற்றி வரைகிறது தான் நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்துட்டு உள்ளார மட்டும்தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு சர்க்கிள் விட்டு வெளியே எப்பயுமே இருக்காது. ஓகேவா? அதாவது ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கெலாம் வேணால் அதோட இன்சென்டர் வந்துட்டு இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஒரு சில டைம் சென்ட்ராய்டு இங்கே ப்ளேஸ் ஆகும், கார்னரில் ப்ளேஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். பட் சர்க்கிளுங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதோட சென்டரில் மட்டும்தான், அதோட சென்டருங்கிறது இன்டீரியரில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், 9th one. The diameter of a semicircular disc of watermelon is 14 centimeter. ஒரு செமிசர்க்குலர் வாட்டர்மெலன். ஓகேவா? இந்த செமிசர்க்குலர் வாட்டர்மெலனில் டயாமீட்டர் வந்துட்டு 14 சென்டிமீட்டர், அதாவது இந்த லென்த் வந்துட்டு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர்மெலன்? ஒரு வாட்டர்மெலன் ஸ்லைஸோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வாட்டர்மெலன் ஸ்லைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வாட்டர்மெலனோட ஸ்லைஸ் இந்த மாதிரி இருக்குமா? ஸோ அதோட பெரிமீட்டர் என்னது? ஹாஃப் சர்க்கிள், அதாவது செமி சர்க்கிள் தானே அதோட பெரிமீட்டர்.
ஓகேவா, செமி சர்க்கிள் தானே அதோட பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ செமி சர்க்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 2πrங்கிறது கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு. ஸோ 2πr/2 அப்படிங்கிறது செமி சர்க்கிளுக்கு. ஓகேவா, ஸோ 2πr/2னா 2 2 கேன்சல். ஸோ π இன்ட்டு ஆர். ஆருங்கிறது d is equal to 2 times of r. ஓகேவா, ஸோ d is equal to 14னா 2 times of r. ஸோ 2ம் 14ம் கேன்சல் ஆகி 7 times is equal to r. r is equal to 7. ஸோ 22 பைங்கிறது 22/7 இன்ட்டு ஆருங்கிறது 7. 7 7 கேன்சல். ஸோ இந்த பெரிமீட்டர் ஆஃப் வாட்டர்மெலன் ஸ்லைஸ், அதாவது பெரிமீட்டர் is equal to 22 centimeters. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட், the diameter of a circular garden in the picture is given as. இந்த சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் எவ்வளோ? இப்போ இதுதான் அந்த சர்க்குலர் கார்டன் இங்கே கொடுத்துருக்காங்கள. இந்த சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் வந்துட்டு 19.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19.6 சென்டிமீட்டர் அப்படின்னு, அதாவது மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்னென்னா πr². ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்கள் ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கணும். ஃபார்முலாவை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம ரேடியஸாக மாற்றணும். ஸோ 19.6 is equal to d. d is equal to 2 times of r, and 19.6 is equal to 2 times of r. 19.6யும் 2 times of r-யும் இது பண்ணுங்கள், அதாவது 2யும் 19.6யும் கேன்சல் பண்ணும்போது 9.8 is equal to r-னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பையோட இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏரியாங்கிற இடத்துல. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 9.8 the whole square. ஓகேவா, ஸோ 22/7 into 9.8 into 9.8. ஓகேவா, டிவைடட் பை, ஓகே, ஸோ இதை டோட்டலாக இப்போது 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9.8 into 9.8 or 212 and divided by 7. ஸோ நம்மளுக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 301.8ன்னு வரும். யா, இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ 301.8 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் இந்த சர்க்குலர் கார்டனோட ஏரியா. இந்த சர்க்குலர் கார்டன் இருக்குல்ல இங்கே, இதோட ஏரியா இதுதான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 11th sum. Mukesh divides a circular disc of radius 14 cm into 2 equal parts. What is the perimeter of each semicircular disc? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 14 cm ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்துட்டு 14 cm. 2 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா செமி சர்க்கிள், 2 செமி சர்க்கிளாக பிரிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் செமி சர்க்கிள்? ஸோ சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்துட்டு 2πr. 2πr/2ங்கிறது செமி சர்க்கிளுக்கு. ஸோ πr இஸ் ஈக்குவல் டு செமி சர்க்கிளோட பெரிமீட்டர். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 14. ஓகேவா, ஸோ 14ம் 7ம் 2 டைம்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ 22 into 2 இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர். ஸோ 44 centimeter is the perimeter of the semicircle. ஓகேவா, ஓகே, இதோட நம்மளுக்கு இந்த ஒர்க் ஷீட்டும் முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.